எல்லோருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் சிறப்பாக இருக்கேன். வார்த்தை சரியாக புரியலனா மன்னிச்சிடுங்க. ஏன்னா என்னால் சரியாக பேச முடியல, காதெல்லாம் அடைச்சின்னு இருக்குது அந்த சளி. நைட்டெல்லாம் தூக்கமே இல்லை. ஏன்டா தூக்கம் இல்லைன்னு கேட்டால் அது காலையிலே ஒரு சாட்ஸாக போட்டுருப்பேன். இதுமாரி ஓனர் வண்டி எடுத்துன்னு போய் சுத்தமாக பெட்ரோல் எல்லாமே எடுத்து வந்து நிப்பாட்டினார் நடு ரோட்டில். போய் பெட்ரோல் ஊற்றி ஷார்ட் பண்ணி பார்த்தா வந்துட்டு ஷார்ட் ஆகலை. 4 மணி வரைக்கும் அக்கப்போர் அடித்தேன். அது கூட திரும்பி ஷார்ட் ஆகலை. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வர சொல்லிட்டாரு. அப்புறம் வந்து கொஞ்சம் படுத்தேன். அப்படியே ஓனர் திரும்பி காலையில் ஃபோன் பண்ணி வா போய் காரை பார்க்கலான்னு போகும்போது எனக்கும் ஓனருக்கும் சண்டை. ஆயில் மாற்றலை, அதால் தான் வண்டி ஷார்ட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்ட சண்டைக்கு வராரு கை நோங்கின்னு. நான் என்ன சொன்னேன், ஆயில் கரெக்டாக நான் மாற்றின்னு இருக்கிறேன். இன்னும் ஆயில் மாற்றத்துக்கு 2000 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா இருக்குது. ஆயில் மாற்றி 3 மாதம் தான் ஆகுது அப்படின்னு சொன்னதுக்கு இல்லை உன்னை நான் மாதம் தானே மாற்ற சொன்னேன். உன் வீட்டு காசில் மாத்திரேன், என் காசில் தானே மாத்திரேன், உன் காரா இது என் கார் தானே அப்படி இப்படின்னு ஒரு மாதிரியாக பேசிட்டாரு. அப்புறம் நானும் வீட்டில் வந்து காரை பாருங்கள், காரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு எத்தனை கிலோமீட்டருக்கு இதுன்னு பாருங்கள், எப்போ மாற்றணும் பாருங்கள் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசணுன்னு அப்புறம் அந்த கதவு ஒரு குத்திட்டு அப்புறம் வந்து காரை பார்த்தாரு. வண்டி ஸ்டார்ட் பண்ணி பார்த்தாரு. ஒன்றும் வேலைக்கு ஆகலைன்ட்டு காலையில் அப்புறம் அந்த வண்டி ஏற்றின்னு போகிற வண்டியை வர வச்சு சனையை அனுப்பிவிட்டேன். அப்புறம் பஜ்ரா நான் வச்சுருந்தேன். இதுமாரி சரி பஜ்ராவுக்கும் போய் ஆயில் மாற்று அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். பஜ்ராவுக்கும் போய் ஆயில் மாற்றின்னு இப்போ தான் வந்தேன். வீட்டுக்கு வந்து குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக உக்காந்து இருக்கிறேன். உங்களுக்கு நான் ஒன்று சொல்லணும், என்ன சொல்லணுன்னா, அதாவது உங்கள் வண்டியில் பெட்ரோல் இல்லை அப்படின்னு சிக்னல் வந்ததுக்கப்புறம் மேக்ஸிமம் ஒரு 20 கிலோமீட்டர்லேருந்து ஒரு 25 கிலோமீட்டர் தான் ஓடும். அதே அதிகம் தானே வச்சுக்கோங்க, அதுவே அதிகம்தான். நீங்கள் அதுமாரி அந்த பெட்ரோல் இல்லை அப்படின்னு வந்துச்சுன்னா உடனே போய் பெட்ரோல் போட்டுருங்க. இதில் என்ன எனக்கு கோவம்னா, அந்த பெட்ரோல் பங்கு தாண்டி தான் வண்டி வந்து சுத்தமாக ட்ரை ஆகி நின்று இருக்குது. வர வழியில் போட்டுன்னு வரத்தில்ல, என் மேலே கத்துறாரு. வண்டி இப்போ சனையில் இருக்குது. பார்க்கலாம் என்னென்ன பண்ணுறாங்க, என்ன இது பண்ணி எவ்வளோ பில்லியாற்ற போகிறாங்கன்னு. லஞ்சு வந்திருக்கு. ஆனால் திவானிலே உட்காந்து சாப்பிட போகிறேன். ரூமில் கூட இருக்கிற டிரைவர் உட்காந்து சாப்பிட்னு இருக்கிறான். ஸ்பெஷலாக தான் வந்திருக்கு. நீங்கள் வீட்டில் சாப்பாடு செய்யலை, அதனால் புகாரிலேருந்து சாப்பாடு வந்திருக்கு. கப்ஸா, சிக்கன், வெங்காயம், அப்புறம் இது ஒரு கொஞ்சம் வெஜிடபிள் மாரி. இது அந்த காரணம் சாஸ் கொஞ்சமாக ஊற்றி கொஞ்சமாக பிசைஞ்சு கொஞ்சம் சிக்கனை போட்டு. சேஸ் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா தான் இருக்குது, சாப்பிடுவோம். ஓனருக்கு கால் பண்ணி குமார் சென்னையில் விட்டால் வண்டி ரெடி ஆகிடுச்சு, போய் வீட்டுக்கு எத்தணுவான்னாரு. நான் ஒரேடியாக ஓனர்கிட்ட என்ன சொல்கிறேன், நான் இப்போ ஆயில் மாற்றிடுறேன், அப்புறம் அதுக்கு நீங்கள் திட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். காலையில் திட்டினதுக்கு சும்மா விடக்கூடாதுன்னு ஏர் ஃபில்ட்ரு ஏசி ஃபில்ட்ரு மாற்றிட்டேன். டோட்டல் பில்லு 57 தினார் ஆச்சு. காரை பழைய மாதிரி எடுத்துன்னு வந்து நிப்பாட்டிட்டேன். நிப்பாட்டின கையோட காருக்கு திஷ்டி கழிச்சிட்டேன். சுத்தமாக கார்லாம் கழுவி முடித்து சிறப்பாக என்னை முப்பாட்ட முருகனை கும்பிட்டு நிப்பாட்டிட்டேன். இப்போ ஷார்ட் பண்ணால் வண்டி ஷார்ட் ஆகுது. அப்புறம் சால்மியாலேருந்து ஜாரா வர ரோடு, அதாவது 5ஆம் நம்பர் ரோடுன்னுவாங்க, அதில் குர்துஃபா பகுதியில் வந்து ரோடு பிளாக் பண்ணி வச்சுருந்தாங்க. அது இப்போ முழுசாக திறந்துட்டாங்க அப்படின்ட்டு அவங்க அஃபிஷியலாக அறிவிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபரோனியா பகுதியில் ஒரு மொட்டை மாடியில் தீ விபத்து ஏற்பட்டுருக்கு. அந்த தீயை கட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு ஒரு தகவல் ஒன்று பார்த்தேன். அதுக்கப்புறம் ஒரு இறைச்சி வெட்டுற மிஷனில் ஒரு தொழிலாளியோட கை மாட்டிக்கிச்சு. அது தீயணைப்பு வீரர்கள் வந்து சுலபமாக அந்த அவரை காப்பாற்றி ஜாரா ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்குறோம் அப்படின்ட்டு ஒரு தகவல் ஒன்று பார்த்தேன். அதுக்கப்புறம் சால்மி பகுதியில் இயற்கை வளங்களை வந்து சட்டவிரோதமாக அதை வந்து சுரண்டி இருக்காங்க அப்படின்ட்டு அபிஷியலாக ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டு இருக்குது உள்துறை அமைச்சகம். அதில் வந்து ஒரு 4 பேரை கைது பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி அவங்க தகவல் சொல்லியிருக்காங்க. இந்த நாட்டில் ஒன்றும் இயற்கை வளங்களெல்லாம் திருறாங்க பாருங்கள். நம்ம ஊரில் தான் இந்த மலையை உடைச்சி மண்ணாக்குறாங்க, ஆற்று மணல் திருடுறாங்க. வெளிநாட்டிலையும் இதுமாரி செயல்லாம் நடக்குது. அதுக்கான வீடியோ தான் இப்போ நீங்கள் பார்த்துன்னு இருக்கிறது. பொறுத்து வந்து பார்ப்போம் தூங்குறதுக்குள்ளே என்ன தகவல் வருதுன்னு. எப்படியெல்லாம் சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி திருடின்னு போகிறாங்கன்னு பார்த்தீங்களா? என்ன சொல்ல வரேன்னா, குவைத் சர்வதேச விமான நிலையத்தில் வந்து ஒரு கும்பலை கைது பண்ணியிருக்காங்க. ஏன்னு கேட்டால், இந்த ஃப்ரீயாக சிகரெட் எடுத்துன்னு போகலாம் அப்படின்ற அந்த இதுவை பயன்படுத்தி சிகரெட்டு கடத்த முயன்று இருக்காங்க. அதனால் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு அபிஷியலாக அவங்களே சொல்லியிருக்காங்க. நான் வேறு மில்க் பவுட்ரு வேறு பேக் பண்ணி வச்சுருக்கிறேன். அதாவது இவங்க குவைத்தோட மில்க் பவுட்ரு வேறு டப்பாவில் போட்டு பேக் பண்ணி வச்சுருக்கிறேன். ஊருக்கு போகும்போது எடுத்துன்னு போகலான்னு. அது எடுத்துன்னு போக முடியுமா முடியாதான்னு தெரியல.
சப்போஸ் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் யாராவது குவைத்துலேருந்து அதுமாரி மில்க் பவுட்ரு கன்ஃபார்ம் எடுத்துன்னு போனால் சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா ஒரு சின்ன பயமாக இருக்குது. ஒருவேளை அந்த மில்க் பவுடர் கடத்துறேன் அப்படின்ட்டு என்ன அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா நான் என்ன பண்ணுறது? நான் எடுத்துன்னு போகிறது நான் ஒரு கிலோ 1/2 கிலோ எல்லாம் தான். சரி ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வேலை முடிஞ்சிருச்சு. எதுவும் ஷாப்பிங் கீப்பிங் எதுவும் போகிற மாதிரி இல்லை. அந்த கார் பிரச்சனை பெரிய பிரச்சனையாக வந்து அது ஒரு பக்கம் சரி பண்ணியாச்சு. சரி, நாளைக்கு வீடியோவில் சந்திக்கிறேன். நாளைக்கு தகவல் என்ன வருது, நாளைக்கு வேலை என்ன வருதுன்னு பார்க்கலாம். பாய், தேங்க்யூ.